நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் சுஸ்திரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் காசு பணம், அதாவது காசு பணத்தை விட மானத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த காசு பணத்தை கூட தூக்கி எறிஞ்சிடுவாங்க. எப்பேற்பட்ட சொத்துக்களாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் இவருடைய தன்மானத்தை சீண்டி பார்த்தால் அந்த சொத்தாக இருந்தாலும் சரி, அந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி எறிந்து விட்டு சென்று விடுவார்கள். தனியாக இருந்து வாழ்ந்து காட்டி விடுவார்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த ராகுபவனுடைய திசை அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மள வந்தே தீரும். 18 வருடங்கள் ராகுவான் எடுத்துக்கொள்ளப் போகிறார் அவருடைய வாழ்க்கையை. அதிரடியான திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது இந்த ராகுவனுடைய திசை. எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசையினுடைய முழுமையான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சியினோட பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கஸ் லிங்க் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி பார்த்துருச்சுங்க. மேலும் மறக்காமல் நம்மளுடைய ஸ்ரீ வாராகியம்மன் சித்திரப்பட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். கால புருஷத்துவப்படி மேச ராசியிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது 9ஆம் வீடாக வரக்கூடியது. இந்த 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம், குருஸ்தானம் சொல்லிக்கலாம். ஸோ அதன்படி மற்றவர்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்கத்தை வழிகாட்டுபவர்களாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். முக்கியமான கைனஸ் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் இவர்கள். சரி, இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு திறமை என்பது இயற்கையாகவே இருந்துவிடும். ஆனால் அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கு சரியான ஒரு நேர காலம் என்பது இவர்களுக்கு வர வேண்டும். அதுவரை இவர்கள் காத்திருக்கத்தான் செய்ய வேண்டும். சரி, அப்படியான நேர காலம் ராகு திசையில் இவர்களுக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. முதல்ல இந்த ராகு திசை எந்த வயசில் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். இந்த பதிவினுடைய இறுதி பகுதியில் எந்த வயதில் ராகு திசை வரும், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது, இந்த 3 நட்சத்திர வாரியாக எந்த வயதில் வரும் அப்படின்றத பற்றி இந்த பகுதியினுடைய இறுதி பகுதியில் நான் சொல்லிடுறேன். இப்போ பலனை பற்றி பார்த்துருவோம். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான். இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராட நட்சத்திரம், 1ஆம் பதம், இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த ராகுபவன் எந்த ராசியில் எந்த கட்டத்தில் வேணால் இருக்கலாம், எந்த நட்சத்திர பாதத்தில் வேணால் இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி, இந்த ராகுபவனுக்குரிய காரகத்துவ பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பலனை கொடுத்தே தீர்வார் இந்த 18 வருடங்கள். மேலும் ராகுபவனுக்குரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுக்குரிய பலன்களை கொடுத்து விடுவார். ஸோ அதன்படி உங்களுக்கு இந்த ராகு திசையினுடைய முதன்மையான பலன்களாக வீர வெற்றி, தைரிய வீரிய விஜயம் சக்ஸஸாக கிடைக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் லாபம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த 3 விஷயத்திலையும் அதிரடி திருப்பங்களையும் லாபத்தையும் கொடுப்பார் இந்த ராகு பகவான். முதல்ல ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்பார்கள். ராகு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். எதை கொடுக்க போகிறாரு? ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்கு 3ஆம் வீடு கும்பராசி. அந்த கும்பத்தில் தான் ராகுபவனுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் இருக்குதுங்க. ஸோ 3ஆம் வீடு அப்படின்றதுனால இளைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி அல்ல அவர்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள், சுபகாரியங்கள் போன்றவை எல்லாமே உங்களுக்கு ராகு திசையோ அல்லது ராகு புத்தியோ நடக்கின்றதோ அவர்களுக்கு நடக்கும். உங்களுக்கு சிறுதூர பயணங்கள், அதே போல் அரசு தேர்வுகளில் அல்லது போட்டித் தேர்வுகளில் அல்லது விளையாட்டுகளில் வெற்றி வாகை நீங்கள் சூடுவீர்கள். மேலும் தகவல் தொடர்பு துறைகளில் மிகப்பெரிய சாதனையாளராக நீங்கள் மாறுவீர்கள். போக்குவரத்து துறையிலோ அல்லது தகவல் பரிமாற்ற துறையிலோ அல்லது கொரியர் சர்வீஸ் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி துறைகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. மேலும் இந்த 3ஆம் இடங்கிறது சிற்றின்ப சுகத்தையும் கிடைக்கும். அதனால் திருமண யோகத்தையும் கொடுத்து விடுகிறார். மேலும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுவனுடைய மற்றொரு நட்சத்திரம் தனுசு ராசிக்கு நேரடி 7ஆம் வீடான மிதுன ராசியில் பதியுது. அதனால் திருமண வாழ்க்கை, திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படும். எதிர்பார்க்க மாட்டீங்க, அப்படிப்பட்ட ஒரு திருமணம் வந்து திடீர் திருமணமாக உங்களுக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கைக்கு பின்பாக, அதாவது அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேறு, திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி வாழக்கூடிய வாழ்க்கை வேறு, அப்படியே ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது காரணம் இந்த ராகுனுடைய திசை. மேலும் உறவுகளை விட்டு பிரிந்து வெகு தொலைவில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒன்று வெளிநாடு யோகம் கிடைக்கும், ஏன்னா வேறு ஊருக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த ராகு திசையில். மேலும் பழைய நண்பர்கள் கழிந்து புதிய நண்பர்கள் உறவுகள் தோன்றுவார்கள். மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் சில கெட்ட சகவாசங்களும் பழக்க வழக்கங்களும் கெட்ட நண்பர்களும் உருவாகலாம் உங்களுக்கு. ஸோ தவறான வழிகாட்டுதல் என்பது தவறான ஒரு வேலை தொழில் செஞ்சு அதனால் லாப பணம் என்பது பண வரவு என்பது உங்களுக்கு வரலாம். அதனால் இந்த ராகு திசையில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் 11ஆம் வீடான துலா ராசியில் சுவாதி நட்சத்திரம் பதியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி சட்டத்திற்கு புறம்பாக அல்லது மறைமுகமாக வேலை தொழில் செய்வதன் மூலமாக பண வரவு வரும். அதே போல் கமிஷன் அடிப்படையில், அதாவது ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி விற்கிறது அல்லது விற்கக்கூடிய கமிஷன் அடிப்படையில் வரக்கூடிய
மேலும் பொருள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி கமிஷன் பேசிக்ஸில் வரக்கூடிய வேலைகளை பார்ப்பீர்கள், தரகு வேலை பார்ப்பீர்கள். அதில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடைய பிரிவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். சரிங்களா? அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் தாத்தா வழி சொத்து அல்லது பூர்வீக சொத்து பிரிவுகள் ஏற்படலாம். தாத்தா போன்ற உறவினர்களுக்கு சில உடல்நிலை கோளாறுகள் பிரச்சனைகள் உருவாகலாம். இதில் எல்லாமே கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். மேலும் இந்த ராகு திசை என்பது முழுக்க முழுக்க எப்படி இருக்க போதுன்னா, உங்களுக்கு ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழில்துறைகளில் வெற்றி வாகி சொல்லும், அரசியல் சம்மந்தமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தகவல் தொடர்பு துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஆளாகக்கூடிய யோகங்கள் இருக்குது. அதேபோல் ஐடி சம்மந்தமான ஃபீல்ட்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். ஸோ அதனால் கல்வித்துறையில் மற்றும் மருத்துவத்துறையில் வேலைக்கும் தொழிலுக்கும் யோகங்கள் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே இந்த ராகு திசையில் நடக்கும். மேலும் இந்த ராகு திசையில் வாழ்க்கை துணையோடு சில பிரிவுகள் அவ்வப்போது வரலாம். சரிங்களா? அதனால் இடமாற்றம் உங்களுக்கு அவ்வப்போது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் மஞ்சள் அபிஷேகம் செய்யுங்கள். இந்த ராகு திசையினுடைய தாக்கங்கள் குறையும். மேலும் இந்த ராகு திசை நடக்கின்ற பொழுது பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அதேபோல் பெண்களால் சில காரியங்கள் உங்கள் வீடுகளில் இல்லங்களில் நடக்கும். பெண்களாலே சிலவருக்கு வாழ்க்கையே மாறுபடும். சரிங்களா? அது இந்த ராகு திசையில் நடக்கும். இவை அனைத்துமே இந்த ராகு திசையில் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. நான் சொன்ன மாதிரி அரசியல் செல்வாக்கு பெறுவீர்கள், அல்லது பேங்க் போன்ற அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தமான வேலை தொழிலில் வெற்றி வாங்கி சொல்வீர்கள். சரிங்களா? இதை மனசில் வச்சுங்க. மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு இல்லாமல் இருக்காது. வேலை ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை அமையும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் அமையும். அதனால் வேலையில் ஒரு அலைச்சல் அப்படின்றது, பயணம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஸோ ஒன்று அடிக்கடி வேலை மாற்றுவீங்க, வேறு கம்பெனிக்கு வேலையை மாற்றுவீங்க, இல்லைனா அந்த வேலையில் அலைச்சல் இருக்கும். ஸோ இதை கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வண்டி வாகனத்தை அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக பணத்தை அதிகம் விரைய செலவு பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அப்படின்னா மொத்தத்தில் இந்த ராகு திசையில் நல்லது நடக்கணும், கெடுபலன் குறையணும்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி ராகு காலத்தில் மஞ்சள் அபிஷேகம் செய்யுங்கள். மாங்கல்யம், திருமண வாழ்க்கை திருப்திகரமாக அமையும். பால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? இது தவறாமல் பண்ணிக்கங்க. இப்போ எந்த வயசில் வரும் இந்த ராகு திசை? தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர வாரியாக தனித்தனியாக பார்த்துருவோம். முதலில் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கிறது. உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் கருசெல் நீக்கி இருப்பு என்று போட்டிருப்பார்கள். காரணம் என்னென்னா, இந்த பிறக்கின்ற பொழுது, அதாவது மூல நட்சத்திரம் பிறக்கிற உங்களுக்கு கேது திசை முழுமையாக இருக்காது. இப்போ 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கேது திசை மொத்தம் 7 வருஷம் முழுமையாக இருக்காது. ஒரு 4 வருடம் 3 வருடம் அப்படின்னு குறைஞ்சதாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் கருசல் நீக்கி இருப்பு என்று போட்டிருப்பாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் கேது திசையுடைய முழு வருடம் என்பது 7 வருடம். ஸோ சில பேத்துக்கு முழுமையாக இருக்காது, சில பேத்துக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் எப்படியாக இருந்தாலும் சரி ஒரு 3 வருஷத்துக்கு குறைவில்லாமல் இருக்கும். கேது திசை முடிஞ்சு அடுத்து சுக்கிர திசை, அதுக்கடுத்து சூரிய திசை, அதுக்கடுத்து சந்திரன், அதுக்கடுத்து செவ்வாய் திசை நடந்து முடிந்து அடுத்து ராகு திசை வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு திசை நடக்கின்ற பொழுது உங்களுடைய வயசு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே தான் இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 50 வயது தொடுகின்ற பொழுது ராகு திசை தான் உங்களுக்கு நடக்கும். அடுத்து இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம், பிறக்கின்ற பொழுது சுக்கிர திசை தான் உங்களுக்கு நடக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த சுக்கிர திசை 20 வருஷம் முழுமையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக இருக்காது. இந்த 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் முழுமையாக 20 வருஷம் இருக்கும். மற்றவர்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு குறையில்லாமல் இருக்கும். சுக்கிர திசை முடிந்து அதுக்கப்புறம் சூரிய திசை, சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் தான் ராகு திசை வரும். அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரு 40 வயசை கடந்த பின்பு தான் இந்த ராகு திசையானது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வரும். இதற்கு அடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கின்ற பொழுதே சூரிய திசை நடக்கும். சூரிய திசை முழுமையாக இருக்கும், ஒரு 6 வருஷம். அடுத்து சந்திர திசை, செவ்வாய் திசை, அதுக்கப்புறம் தான் ராகு திசை வரும். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வயதை கடந்த பிறகே உங்களுக்கு ராகு திசை வந்துவிடும். அப்போ திருமண வாழ்க்கையில் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பங்கள் இருக்குது நிச்சயமான முறையில். சரிங்களா? இதை எதிர்பார்த்துக்கணும். ஸோ ஆக மொத்தம் இந்த வயது காலகட்டங்களில் கண்டிப்பான முறையில் ராகு திசை உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். 18 வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் அது எடுத்துக்கொள்ளும் நிச்சயமான முறையில். சரிங்களா? நல்ல நண்பர்களே, நாம் இன்றைய பதில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசையினுடைய முழுமையான பலங்களை பற்றி பார்த்தோம். இந்த பதில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிலை மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய ஸ்ரீ வாராகியம் முடிச்சதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணீங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிடுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.